செய்பவள். அவர் திராவிட இனத்தின் தலைவர். திராவிட இனத்திற்கு மட்டுமல்ல, இந்தியாவிலே மிக முக்கியமான தேச தலைவராக இருக்கக்கூடியவர். அவருடைய ஆட்சி காலத்திலே அவர் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் செய்த நன்மைகளினால் நான் எல்லாம் படித்து வருவதற்கு இந்த திராவிட கட்சி தலைவர்கள் தான் காரணமாக இருக்கக்கூடியவர்கள். அதனால் அவர் மீது எந்த ஒரு அவதூறையோ பெயரையோ அது குறைத்து சொல்வதற்கான மரபோ வளர்ப்போ எனக்கு கிடையாது. என் கல்வி, நான் தமிழ் மக்களிடம் தமிழ் மொழியிடம் வைத்திருந்த பற்றுதான் நான் அந்த தவறான உச்சரிப்பை அப்படி சொல்கிறார்களே அதை சுருக்கமான பெயராக சொன்னால் சரியாக இருக்குமே என்கின்ற புரிதலோடு சொன்னேன். இதில் கூட மாறுபட்ட கருத்துக்கள் வந்தன. இப்பொழுது எனக்கு தெரிகிறது அது வேறு மாதிரியாக அதை பதிவு செய்திருக்கலாம். எங்கே தமிழ் தவறாக உச்சரிக்கப்பட்டாலும் அது பாரதி சொல்வான் இல்லையா, தமிழை விட வேறு ஒரு மொழி அழகாக இருக்கிறது என்று சொன்னால் எனக்கு கோபம் வருகிறது என்று. அப்படி தமிழ் மீது கொண்ட வாஞ்சையினால் நான் தலைவர் மீது வைத்திருக்கக்கூடிய பேரன்பின் காரணமாக அந்த பெயர் தவறாக உச்சரிக்கப்படுகின்ற பொழுது, நீண்ட பெயராக அது சொல்லுகின்ற பொழுது, பயணத்தில் இருக்கின்ற பொழுது அது வேறு மாதிரியான ஒரு உணர்வை அப்பொழுது ஏற்படுத்தியது. அந்த சொல் நான் சொல்லிய வெளிப்படுத்திய விதம் அந்த அன்பர்களுக்கு துயரத்தையோ அல்லது கோபத்தையோ ஏற்படுத்தி இருந்தால் அதற்காக நிச்சயமாக நான் வருந்துகிறேன். என்னுடைய நோக்கம் பெரியவர்களை குறை சொல்வது அல்ல. இந்த பதிவை நான் ஏன் போடுகிறேன் என்றால்